பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நீருடன் நிலம்பெரிய வள நலங்கள் பெற்று திங்களும் மாறியும் மாறினும் மாறாமல் அமர்ந்திருக்கும் சரி முத்தமிழும் சங்கமிக்கும் குமரி ஜில்லா தலத்திற்கு தென் தாமரைக்குளம் என்று சொல்லக்கூடிய அழகான நகரத்திலே அழகு தமிழ் சொல்லெடுத்து அறிவனும் பாவெடுத்து தங்கத்தேரிலே அமர்ந்து வந்தவர்கள் அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரமூடு இசைக்கம்மனுடைய ஆலயத்திலே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ராத்திவிளை நன்னகரத்தை சார்ந்த சி சரணியா வில்லிசை குழுவினர்களாகிய நாங்கள் வில்லிசையை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்றோம். அறிவிலேயோ அனுபவத்திலேயோ வயதிலேயோ சிறுவர்களாகிய நாங்கள் பாடக்கூடிய இந்த வெள்ளிசையிலே சில குற்றங்கள் இருக்கலாம், இலக்கண இலக்கிய ராக மேலதால எந்த ஒரு குற்றங்கள் இருந்தாலும் தங்கள் மனதை சொல்லணும் அதிர்த்து குற்றத்தை எல்லாம் கலைத்து விட்டு குணத்தை மட்டும் கையாள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வெள்ளிசையிலே நாங்கள் முதலாக பெருமாள் சுவாமியுடைய திருவருளாரை எங்களுக்கு தெரிந்தவாறு பாடுகின்றோம். சீர்புகை மாயோன்மைக்கு கம்சனே உதைத்த காதல் அப்படி ஆர்புகை வேதனன் நோய் வரராஜன் முனிவன் செய்த பேர்புகை தமிழவில் இசையவே பாடனானோ ஆர்புகை மதகம்பீரம் கணபதி காப்புதாமே ஆடுமேக நல்ல நாடு ஆவலருகே மகளம் நாடு ஓடை மழை ஒளியும் நாடு வீசும் நாடு மாதம் போன்று மழை ஒளியோ மாதம் போன்று மழை ஒளியோ பூமியோ மழை ஒளியோ மழை ஒளியோ ஆடிகட்டி போரடித்தாடி சென்னல் என்று ஆடிகட்டி போரடிப்பார் சம்சாரிகள் ராபூரி ஆனேதையோ ராபூரி ஆனேதையோ ஆண்டு மாறான் உபேஷனே நீர்வளம் நிலவளம் கார்வளம் கண்ணல் வளங்கள் மலை வளம் மக்கள் வளம் சோலை வளங்கள் கனிமை வளங்கள் இவையெல்லாம் அமைய பெற்ற மதுராவை என்று சொல்லக்கூடிய பட்டணத்தை சரி உக்கிரசேன மகராஜன் சீரும் சிறப்பாகவே ஆண்டு வருகிறாராம். அந்த நாட்டிலே மாதம் 3 மழை பொழிய வருடம் 2 பூவிளைந்து மாடுகளை கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆனைகளையும் குதிரைகளையும் கட்டி புனரடிக்கின்றார்கள். அழகு மிகுந்த நாடதிலே அப்பேற்பட்ட மதுராவரி பட்டணத்தை சரி பன்னெண்டு வரைக்கூடிய நாளைகளில் குழந்தை இல்லாத கவலையினாலே இறைவனை தரிசித்துக் கொண்டிருக்க ஆதிசிவன் அருளாலே கர்ப்பமானாள் பெண்கொடியானவள் 10 மாதம் ஒரு திங்களும் சென்றார் போன்ற அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். பெற்றெடுத்த குழந்தை ஜாதக பலனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன நினைக்கின்றார்கள்? பெற்ற மைந்தன் வல்லன் தன்னை காட்டவே பெற்ற மைந்தன் வல்லன் தன்னை காட்டவே ஒரு ஜோதிடனை முட்டி மைந்தன் பிறந்த வல்லன் தன்னை மைந்தன் பிறந்த வல்லன் தன்னை உண்மையாக உரை என்று சொல்லி உண்மையாக உரை என்று சொல்லி உண்மையாக உரை என்று சொல்லி உண்மையாக உரை என்று சொல்லி அன்று ஜோதிட பூமி பெழுகியே அன்று ஜோதிரி பூமி பெழுகியே மலை மாமோக தட்டி நிறுத்தினார் வைக்கவே கும்பக்குடம் வைத்து வைக்கவே கும்பக்குடம் வைத்து நிறை மழை கால் விட்டார் கணபதியை போற்றி கணபதியை போற்றி பூசை பலகை அதில் வைத்தார் செய்யும் பூசை பலகை அதில் வைத்தார்
சொல்லுகிறார். ஆமாப்பா. ஜோதிடர் சொல்லுகிறார். வாளால் பறவைகளுக்கு பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுகிறார். எப்பா ஐயா ஜோதிடரே, ஐயா, வெகு காலங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தை இது. சரி, இந்த குழந்தையினுடைய ராசி பலன் எப்படி இருக்கிறதுன்னு தெளிவாக சொல்லுங்கள். எப்பா, என்ன? அதாவது இந்த குழந்தை நல்ல ஜாதகத்தில் பிறக்கவில்லை. ஐயோ, அதாவது இந்த குழந்தை இந்த நாட்டில் இருக்கும் என்று சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? இது என்னம்மா? இந்த நாட்டுக்கும் லாசனத்திற்கும் ராஜனத்திற்கும் எப்போதும் தப்பாமலை செய்வாய். இந்த நாட்டிற்கும் லாசனத்திற்கும் தப்பாமலை செய்வாய். தப்போடவே மாறி பொழியாதே இப்படியாக மன்னன் சொல்லுகிறார். மன்னா, இந்த குழந்தை இந்த நாட்டிலே இருக்குமானால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எப்போதும் துயர் செய்து கொண்டே இருப்பான். அது மட்டுமல்லாமல் மாறி என்று சொல்லக்கூடிய மழை பொழியாது. சரி, துன்பம் வறுமை தவிர ஒரு நாளும் இன்பம் காண முடியாது. இந்த குழந்தையை வைப்பதை விட நீங்கள் கொண்டு விடுங்கள் மன்னா. என்ன? அந்த நேரத்தில் பார்த்த மன்னனானவன் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? அதாவது இந்த குழந்தையை கொல்லவும் கூடாது, ஆமா, ஜோதிடைய வார்த்தையை தட்டவும் கூடாது. சரி, அப்படி என்று சொல்லி 7 உலோகத்திலான ஒரு கம்ச பேழையை தயார் செய்து கம்ச பேழைக்குள் மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய உக்கிரசேன முதல்வன் என்று சொல்லக்கூடிய வாசகத்தை எழுதி பட்டாலே பொதிந்து யமுனை ஆற்றிலே விட்டு விடுகின்றார்கள். யமுனை ஆற்றிலே அந்த விட்ட பேழையானது எப்படி எப்படி அம்மா வருகின்றது? தள்ளி யமுனை ஆற்றில் தாளாட்டிய வண்ணமாகவே அந்த கம்ச பேழையானது அங்கே மிதந்து வருகிறது. பக்கத்து நாடு மந்திரகிரி வட்டணம். மந்திரகிரி பட்டணத்தை ஆணையரசனும் திருத்தேவியுமாகவே ஆட்சி புரிந்து வருகிறார்கள். இவர்கள் வெகு காலமாக குழந்தை செல்வமானது இல்லாமல் திருத்தேவி பெண்குடியானவள் யமுனை ஆற்றிலே நீராடி ஆண்டவனை தரிசித்து வருவது வழக்கம். என்றும் வருவது போல அந்த வரக்கூடிய நேரத்தில் அந்த ஆற்றிலே ஒரு பேழையானது மிதந்து வந்ததாம். இவர்களுக்கு குழந்தை இல்லாத கவலையினாலே இறைவனை தரிசித்தால் குழந்தை கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக தோழி பெண்கள் அழைத்துக் கொண்டு நீராடி கொண்டிருக்கும் பொழுது அடி அக்கா அதோ பாரடி என்ன வருகிறது? அதாவது ஒரு பேழையானது மிதந்து வருகின்றது. பேழை வருகிறது அல்லவா? உனக்கு நீச்சல் தெரியுமா? கண்டிப்பாக எனக்கு தெரியாது. தெரியாதா? ஒருபோதும் தெரியாதுடி. அப்ப எனக்கும் தெரியாதுடி. அப்ப பேழை எப்படி எடுக்கிறது? உனக்கு நீச்சல் தெரியுமா? நன்றாகவே தெரியும். உடனடியாக நீ நீந்தி சென்ற பேழையானது எடுத்துவா. சரி, ஆகட்டும் என்று சொல்லி ஒரு தோழி பெண்
பெண்ணானவள் சென்று நீந்தி சென்ற அந்த பேழையானதை எடுத்து திருத்தேவிடை கையிலே கொடுக்கின்றார்கள். திருத்தேவி திறந்து பார்க்கிறாள், திறந்து பார்க்க முடியவில்லை. சரி, ஆக்கப்பட்ட பொருள் எல்லாம் அரசாங்கத்திற்கு சொந்தமல்லவா? ஆற்றிலே மிதந்து வந்த பேழை மட்டும் விதிவிலக்கா என்ன? இத மண்ணுகிட்ட நம்ம கொண்டு போய் கொடுப்போம், ஆகட்டும் என்று சொல்லி அவரா பார்த்து கொடுத்தா நம்ம வாங்கி எடுத்துக்கலாம். ஆமாப்பா, அப்படி என்று சரி, அழகாகவே ஆமாம்மா, அந்த பேழையை எடுத்துட்டு வர்றாங்க. ஆமா, கண்டிப்பாக. அண்ணா, ஆ, ஒரு பேழையானது கிடைத்தது. சரி, தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றோம். ஆமாப்பா, இத பாருங்க, ஆ, நீங்களா பார்த்து ஏதாவது கொடுத்தா நாங்க வாங்கிக்குவோம். ஆகட்டும் என்று சொல்லி தந்திரம் போட்டு வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் சரி, மன்னனானவன் அதை தந்திரமாகவே திறந்து பார்க்கின்றாரா? இப்படி பாருங்கள், எப்படி எப்படி அம்மா? தந்திரமாக திறந்தவர் பார்க்கிறார். தந்திரமாய் திறந்தவர் பார்த்தேனே, ஒரு பாலகன் கொஞ்சி அழுத சத்தம் கேட்டு கொஞ்சி எழுத சத்தம் கேட்டு குணமாய் ஒரு ஆண் பிள்ளை எண்ணமே, குணமாய் ஒரு ஆண் பிள்ளை எண்ணமே. போலே பஞ்சமில்லாத ஆணையரேஷனோ, பஞ்சமில்லாத ஆணையரச அரசனோ எடுக்க பாத்திரம் உள்ளத்தை கட்டு வாசிக்கவே, உள்ளெழுத்தை கட்டி வாசித்திடவே சேனன் புத்திரன் என கேட்டாள், சேனன் புத்திரன் என கேட்டாள். இப்படியாக ஆமாமா. அதாவது பேழையை திறந்து பார்க்க சரி, உள்ளே ஒரு குழந்தையானது அழுது கொண்டிருக்கிறதா. கொஞ்சம் கொஞ்சம் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வாரி கையில் எடுத்து வலது கண்ணத்தில் முத்தமிட்டார்கள், ஏசி கையில் எடுத்து இடது கண்ணத்தில் முத்தமிட்டார்கள், போதி கையில் எடுத்து கொடு கண்ணத்தோடு சேர்த்து முத்தமிட்டு ஆமா அந்த நேரத்தில் அதாவது இந்த குழந்தைக்கு பேர் நாம சூட்ட வேண்டும் அல்லவா? சரி அப்படி என்று சொல்லி சொல்லி கம்ச பேழையில் வந்த தன்மையினால் அந்த குழந்தைக்கு கம்சன் என்று சொல்லி பேர் நாம கொடுத்தார்களா? ஆமா. நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ந்தவரை இப்படி நாளையிலே சரி. 7 வயதிலே எழுத்து உதவி வைக்கின்றார்கள். ஆமாமா, பாலகனுடைய குணம் என்னவென்று பார்த்தால் என்னம்மா? தானும் படிக்க மாட்டான், படிக்கிறவங்களையும் படிக்க விட மாட்டான். நீங்க அதற்காக பார்த்த வாத்தியார் ஒரு நாள் பார்க்கிறார், 2 நாள் பார்க்கிறார். ஆமாப்பா, இப்படிப்பட்ட ஒரு புள்ள நமக்கு தேவையா? ஒருபோதும் கிடையாது அல்லவா? சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்லவா? ஏனென்று சொன்னால் இந்த பாலகனை நாமல் இங்கு வைத்தோம் என்று சொன்னால் மற்ற பாலர்கள் அனைவரையும் எடுத்து விடுவார்கள். சரி. அப்படி என்று சொல்லி சொல்லி என்னமா சொல்லுகிறார்கள்? அடே ஆ. பாலகா, ஆ, ஆற்றிலே வந்த அனாதை பயலை ஆமா, வெளியே போடா என்று சொல்லுகிறாராம். ஆற்றிலே மிதந்து வந்த நாதி என்று சொன்னால் இந்த இடத்தில் நாமல் ஒரு கணம் இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லி மதியாதார் தலைவாசல் மதியாது என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா. அப்படி என்று சொல்லி கால் போற போக்கிலே நடந்து நடந்து எங்கெங்கும் வருகின்றார்கள். வழிவிழந்து மறுபடியே போயினானே போயினானே அழிவிழந்து மறுபடியில் அறுபதியில் வைத்த கம்சல் போயினாரே போயினாரே வந்து விழுந்தறினா சராசந்தன் இளமுண்ட விளங்கனி போல் தடுமாறி 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 போய் விழுந்தாய் போடு 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 தகுதா தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறிய கம்சராஜன் மதக தேசத்திலே வருகிறான். மதக தேசத்திலே சராசந்தனுடைய ஆட்சி காலத்திலே வசுதேவர் என்று சொல்லக்கூடிய அண்ணாவி, அதாவது வசுதேவர் என்று சொல்லக்கூடிய அண்ணாவி
அங்கே உள்ள குழந்தைகளுக்கு வில்வித்தை மல்யுத்தம் எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார். சரி. இதை மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கின்றான் கம்சராஜன். சரி. இவனுக்கும் படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம் வருகிறது. சரி. பார்த்த வசுதேவர் நினைக்கிறார், நினைக்கின்றார். என்னப்பா மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கின்றாய், ஆமா ஊரென்ன பேரென்ன என்று தெளிவாக சொல்லுகின்றாய். மந்திரமாகிரி பட்டணம் என்னுடைய நாடு. சரி. ஆணையரசன் திருத்தேவி என்னுடைய தாயும் தந்தையர்களும். இவ்வளவு பேர்கள் இருந்தும் ஏன் இப்படி வந்து நிற்கின்றாய்? சுவாமி, ஆ, வாழ்விழந்து மறுபதியில் தங்களுடைய நாட்டை நாடி நான் வந்திருக்கின்றேன். உன்னை யாருக்கு பிடிக்கலன்னு சொல்ற? ஆமா கண்டிப்பாக. சரி, எப்பா, உனக்கு இப்ப என்ன வேணும்? அதாவது தாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தையும் மறைந்திருந்து பார்ப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஆ, படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் இருக்கின்றது. சரி. ஆனால் ஒன்று, என்ன? படித்து தருவதற்கு குருவுக்கு குருதட்சணை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆமா. ஆனால் குருதட்சணை கொடுப்பதற்கு என்னுடைய கையிலே காசும் கிடையாது, எந்த ஒரு பணமும் கிடையாது. யார் உனக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள்? அதாவது தங்கள் தான் கற்று தருவீர்கள் என்று நினைக்கின்றேன் ஐயா. அப்படியா? ஆமா உனக்கு ஆர்வம் இருக்கு இல்லையா? ஆமா. அதுவே போதும். சரி. ஒரு பணம் வரை எனக்கு வேண்டாம். ஆமா கண்டிப்பாக. நல்லபடியாக கற்றுணர்ந்தால் போதும். அப்படி என்று அழகாகி ஆமா. கம்சனுக்கு வேண்டும் மட்டும் புத்திமதிகளை சொல்லி பாடங்களையும் கற்றுக் கொடுத்து வருகிறார் வசுதேவர். சரி. தேர்ச்சி பெற்றான் கம்சராஜனே. ஆமா. அப்படி இருக்கக்கூடிய நாளைகளே மதக தேசத்திற்கு ஒரு கேடானது வருகிறது. எப்படி? சிங்கவாகனன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனாலே கேடு வருகிறது. ஆமா. என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்கின்றார்? அடே சராசந்தா, என்ன? எனக்கு கப்பம் கட்டு, ஆமாப்பா. இல்லை என்றால் என்னோடு நீ போருக்கு வா. அதாவது இந்த வார்த்தை கேட்ட மன்னனானவன் நினைக்கின்றார், என்ன நினைக்கின்றார்? அதாவது இவனை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மளால் ஒரு நொடியில் முடியும். ஆமா. ஆனால் ஒன்று, என்ன? நமக்கு ஒரு மகள் இருக்கின்றாள் அல்லவா? ஆமா. மகளுக்கு மனம் முடிய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு வீரனை தேர்ந்தெடுக்க வேண்டும். வீரன் என்று சொன்னால் எப்படி தேர்ந்தெடுப்பது? அப்படி என்று சொல்லி மந்திரியாரை பார்த்து சொல்லுகிறார். மந்திரியாரை, என்ன? அதாவது வடநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய சிங்கவாகனனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி, சொல்லி, அதாவது கொன்று வென்று வருபவர்களுக்கு ஆமா, தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுப்பதாக உடனடியாக பறையோசை மட்டும் தெரிவித்து விடுங்கள். அப்படி ஆகட்டும் என்று சொல்லி ஆமாம்மா. எப்படி பறையோசை முழக்குகிறார் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா? வன்மையுடன் வந்து சிங்க வாகனனை வென்றவர்க்கு நம்முடன் என் மகளை சிறப்பாக மனமுடித்து அடித்தானே. பெண் கொடுப்பேன் என்று முறை சொல்லித்தானே. கேட்டு அந்த கம்சராஜன் கோபத்தோடு தான் எழுந்து சுவாசத்துடன் பொருதி வெட்டி சிங்க வாகனனே கொன்று வாரான் கம்சராஜன். கூட்டமடை அத்தனையோ ஏ கொன்று வாரன் கம்சராஜே, ஏ கூட்டப்படை அத்தனையோ. எவனொருவன் சிங்க வாகனை கொண்டு சராசந்த மன்னனை காப்பாற்றுகின்றானோ ஆமாமா. அவர்களுக்கு சுந்தரவல்லியை மனமுடைத்து கொடுப்போம் என்று ஒரு பறைசாற்றப்படுகிறது. பறையோசை அனைத்தையும் மக்களும் கேட்டார்கள், இந்த கம்சராஜனும் கேட்டார். சரி. வசுதேவரிடத்தில் வந்து சொல்கிறார், ஐயா, என்ன? தாங்கள் கற்றுத்தந்த வித்தைக்கு இப்பொழுதுதான் தக்க தருணம் வந்திருக்கின்றது. ஆமா. உடனடியாக எனக்கு வாழ்த்தி வர மட்டும் கொடுங்கள், நான் சென்று வென்று வருகின்றேன். சென்று வா என்று அனுப்பி வைக்க வசுதேவர் சரி. ஓடோடி வருகிறான். கம்சன் ஆமாப்பா. வாளை எடுத்தான். சரி. சிங்க வாகனனை தோற்கடித்தான். ஆமாப்பா. சிங்கக்கொடியை கைப்பற்றினான். சரி. மன்னனிடத்திலே கொண்டு கொடுக்க ஆமாப்பா. இந்த மன்னன் கேட்கின்றார், என்னப்பா கேட்கின்றார்கள்? எப்பா கம்சா, என்னப்பா? உன்னுடைய ஊரேது 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 தாயாரு தாயாரே உன்னுடைய ஊரேது 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 உற்றத்தை தாயாரு தாயாரே என்னுடைய தாய் தகப்பல் தாய் தகப்பல் தாய் கப்பல் இயலான அரசன் என்றார். அரசனென்றா போடு போடு இந்த போடு. கம்சா, என்னப்பா? திருமணம் என்று வந்திருக்கின்றாய், உன்னுடைய ஊர் இது? மந்திரமாகிரி பட்டணம் என்னுடைய நாடு. ஆ, ஆணையரசன் திருத்தேவியினுடைய தாயும் தந்தையர்களும். சரி. ஆமா. ஆமாப்பா. இந்த தூது வா. ஆ, உடனே சென்று இவர்களுடைய தாயும் தகப்பனை அழைத்து வா. இதோ ஆகட்டும் அழைத்து வருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி. ஆமா. அப்படி என்று சொல்லி ஆமாப்பா. அழகாகவே வருகிறான். கையோடு அழைத்து வரும்பொழுது கம்சப்பேழையை கூடவே எடுத்து வருகிறார்கள். ஆமா கண்டிப்பாக. கம்சப்பேழையை கொண்டு வாசிச்சு பாக்குறாங்க. ஆ, உக்கிரசேன மகாராஜனுடைய தவ புதல்வன் என்பதை பார்த்தார்கள். கண்டிப்பாக. அப்ப நமக்கு ஏற்ற மாப்பிள்ளை இவன் தான். ஆமா, தக்க தருணம் இதான் என்று சொல்லி உடனே மனமுடித்து வைக்கின்றார்கள். சரி. மனமுடைத்து வைத்து ஆமாய்யா. ஆமா. தன்னுடைய நாட்டிற்கு போய் என்று அனுப்பி வைக்கும் பொழுது சரி. சொந்த நாட்டிலே வருகிறான். தாயும் தகப்பனும் ரத்தின சிம்மாசன மேடையிலே அமர்ந்திருப்பதை கண்டான். பச்சிலம் குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சொட்டு பாலமிர்தம் தராத உங்களுக்கு உம்
ரத்ன சிம்மாசனம் தேவையா என்று சொல்லி கால் விலங்கு கை விலங்கு போட்டு பாதாள சிறையிலே கொண்டு அடைத்து வைத்தானா. அரண்மனையை சுற்றி பார்த்து வரக்கூடிய நேரத்தில் 2 பெண்கள் உப்பரி மேடையில் உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். சரி. மந்திரியாரை பார்த்து கேட்கிறார், மந்திரியாரே, என்ன? 2 பெண்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, இவர்கள் யார்கள்? தெய்வகராஜன் என்றெடுத்த குழந்தைகள் தான் இவர்கள். தங்கைமார்கள் ஆகட்டும் என்று சொல்லி வசுதேவருக்கு இருவேரையும் பிடிச்சு மனம் முடித்து வைக்கின்றான். ஆமாமா, சீர்வரிசை கொடுக்கணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பாக. நாட்டை 2ஆக பங்கு வைத்து சரி, தென்மதுரையை வசுதேவருக்கும் ஆமாப்பா வடமதுரையை கம்சனும் ஆண்டு வருகிறான். சரி. இப்படி இருக்கக்கூடிய நாளைகளே ஆமாமா மதுராபுரி ஆனந்தையோ மதுராபுரி ஆனந்தையோ ஆண்டு வாரான் மதுராபுரி ஆனந்தையோ மதுராபுரி ஆனந்தையோ ஆண்டு வாரான் கரிபரியா கரிபரியா போடு போடு இந்த போடு இஞ்சி வைத்தார் இளம் வைத்தார் இஞ்சி வைத்தார் இளம் வைத்தார் எழுமேச்சம் தோட்ட வைத்தார் வைத்தார் ஏலோ வைத்தார் வைத்தார் அவர்கள் ஏலோ வைத்தார் தோட்டம் பயிர்கள் செய்தார் பயிர்கள் செய்தார் நம்முடைய சம்சாரிகள் போடு போடு இப்படியாக ஆமாமா, அதாவது வடமதுரையை கம்சன் ஆண்டு வரக்கூடிய நாளைகளே மழை பொழியவில்லை. தென்பதுரையை வசுதேவர் ஆட்சி செய்த காரணத்தினாலே மழை பொழிகிறது. சரி. நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் உண்டு என்று சொல்வார்கள். இருக்கக்கூடிய சம்சாரிமார்கள் காடு வெட்டி பண்படுத்தி கிடக்க பயிர்கள் எடுக்கின்றார்கள். சரி. பலன் எடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய காட்டு மிருகங்கள் அனைத்தையும் அழித்து நாசம் செய்கின்றது. மக்களுக்கு குறை என்று சொன்னால் அதை தீர்த்து வைப்பது மன்னனுடைய கடமை அல்லவா? அதாவது கம்சராஜனிடத்தில் நேரே வருகின்றார்கள். மன்னா, தாங்கள் இந்த தேசத்தில் இருக்க வேண்டுமா, இல்லை என்று சொன்னால் மறுதேசம் தான் போக வேண்டுமா? உங்க விருப்பம். எப்பா, மலை மிருகங்கள் அனைத்து பயிர் பதாதிகளையும் நாசம் செய்து விட்டது மன்னா. அப்படியா? நீங்கள் சென்று வாருங்கள், நான் வேட்டையாடி தருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி தேரை அலங்காரம் செய்து கொண்டு வேட்டையாட புறப்படுகின்றான். எப்படி எப்படி அம்மா? படைகள் எல்லாம் புறப்பட்டு வருகிறது. சரி. தங்கைமார்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ரதம் வருகிறது. ஆமா. தங்கைமார்கள் சொல்லுகின்றார்கள், அக்கா உன்னுடைய காதலுக்கு சத்தம் கேட்கிறதா? ஆமா. என்ன சத்தம் கேக்குது? குதிரையின் குளம்படி ஓசையானது கேட்கின்றது அல்லவா? அப்படி ஒரு ரதமானது வேகமாக வருகின்றது. ஓடிப்போ தங்கைமார்களே, அண்ணா, இப்போது சற்று நான் தாமதித்திருத்தேன் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தேருக்கிரியாகி இருப்பீர்கள். அண்ணா, எங்கே செல்லுகின்றீர்கள்? இப்ப கானகத்திற்கு வேட்டைக்கு செல்கின்ற தங்கைமார்களே. அப்படியானால் நாங்களும் வருகிறோம். கானகத்திற்கு வேட்டைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் கன்னிமார்கள் துணை ஆகாது என்று சொல்வார்கள் அம்மா. அண்ணன் மலை போல் இருக்கு, எங்களுக்கு என்ன பயம்? அம்மா, உங்களுடைய பிடிவாதம் உங்களை விட்டு போகாதா? அப்படி என்று சொன்னால் வசுதேவர் எங்க இருக்கின்றார்? அதோ உடனடியாக ஒரு பட்டத்து யானை வரவழைத்து வசுதேவரை அந்த பட்டத்து யானை மீது ஏற்றுகின்றார்கள். தங்கைமார்கள் இருவரையும் பல்லாக்கிலே ஏற்றி நேர கானகத்திலே வருகின்றார்கள். கானகத்திலே வந்த கம்சன் தங்கைமார்களை மாமர சோலையிலே அமர்த்திவிட்டு மேல்மலையிலே வந்து எப்படி எப்படி அம்மா வேட்டையானது ஆடுகின்றார்கள். வேட்டைகள் ஆடி வாரான் வேட்டைகள் ஆடி வாரான் வேட்டைகள் ஆடி வாரான் வேட்டைகள் ஆடிடவே தாட்டிகமாகவே கரடி போரி கடுவாயும் வேட்டைகள் ஆடி வாரான் வேட்டைகள் ஆடி செய்யது திரும்ப மட்டும் மலையில் வேட்டையாடி திரும்ப மட்டும் உள்மலையில் வேட்டையாடி திரும்ப மட்டும் மலையில் வேட்டையாடி காட்டிலே வருகிற
செய்கிறான் கம்சன் ஆமாமா மிருகங்களை கொன்று வேட்டையாடுகின்றான் சரி உச்சியது திரும்ப மட்டும் உள்மலையில் வேட்டையாடி மதியமது திரும்ப மட்டும் மறுமலையை வேட்டையாடி ஆமா வேட்டையாடி தனனமிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மந்திரியானவன் வந்து பார்த்து சொல்கிறான் மன்னா என்ன தங்கைமார்களை மாமரச்சோலைகள் அமர வைத்து விட்டு வந்தோம் அல்லவா ஆமா பாருங்கள் விரைவாக சென்று பார்க்கலாம் அப்படி இன்று தங்கைமார்களை வறுக்கும் பொழுது தெய்வகியால் முகமானது வாடி போய் இருக்கிறது ஆமா வாடி போய் இருந்தவுடனே தங்கையா என் அண்ணா பாடாத திருமகன் பாடாத திருமுகன் ஆடாத திருமுகம் அடிக்கு இருப்பதென்ன அடிக்கு ஆடாத திருமுகம் ஆடாத திருமுகன் பாடாத திருமுகம் இருப்பதென்ன வாட்டமுற்று இருப்பதென்ன போடாத திருமுகம் கோணி எங்கே இருப்பதென்ன போடு 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 தண்ணீர் தாகம் பெரிதாகி தண்ணீர் தாக பெரிதாகி எம்மா தண்ணீர் தாகம் பெரிதாகாச்சி தாகமாக இருக்குதண்ணா தாகமாக இருக்குதண்ணா போடு போடு அண்ணா என்னம்மா தண்ணீர் தாகம் பெரிதாகி தாகமாக இருக்கிறது அண்ணா சரி தண்ணீர் மட்டும் தந்தால் இந்த தங்கைகள் பிழைத்துக் கொள்ளுவோம் மந்திரிமாரே என்ன உடனடியாக என்னுடைய தங்கைமார்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீரானது கோடி வாருங்கள் ஆகட்டும் என்று சொல்லி வெள்ளி முந்தைய கையில் எடுத்து விரைவாக தேடி பார்த்து வரக்கூடிய நேரத்தில் ஏடாத இடங்கள் அனைத்து இடத்திலும் தேடி வருகின்றான் தண்ணீரானது இல்லை ஆமா பாராத இடங்கள் அனைத்து இடத்திலும் பார்த்து வருகின்றார் தண்ணீரானது இல்லை சரி மன்னரிடத்துல வந்து சொல்கிறான் மன்னா என்ன தண்ணீரானது இருக்கின்றது பருகும்படியான தண்ணீரானது இல்லை வாருங்கள் விரைவாக அரண்மனைக்கு செல்லலாம் அப்பொழுது சொல்லுகிறாள் தெய்வகி என்னம்மா தண்ணீர் இல்லை என்று கவலை கொள்ள வேண்டாம் ஆ, அதோ இருக்கிறதல்லவா மாமரம் சரி மாமரத்திலே ஒரு மாங்கனி தெரிகிறதல்லவா ஆ, அதை பறித்து கொடுத்தால் எனக்கு தாகம் தீரும் என்னுடைய அண்ணா. தங்கைமார்களுக்கு இல்லாத மாங்கனி இந்த மாமரத்தில் இருப்பதா அதானே அந்த மாங்கனியை பறிப்பதற்கு ஒரு கனை தொடுத்தான் பறித்த கனியானது கீழ் விழாமல் இருக்க சிறப்பதற்கு ஒரு கனை தொடுத்தான் ஆமா கனியை கையிலே வாங்கி சரி 8 துண்டாக வகுந்து தேவியுடைய கையிலே கொடுக்கின்றாரா ஆமா சட சடவென்று சாப்பிட்டால் தண்ணீர் தாகமானது தீர்ந்தது அண்ணா ஓரளவு தண்ணீர் தாகமானது தீர்ந்தது வாருங்கள் விரைவாக சென்று விடலாம் அப்படியானால் ஆமாமா போகலாம் ஆ, அப்படி என்ன மீண்டும் தேரில் ஏறினார்கள் சரி எல்லோரும் திடுதிடென வந்து கொண்டிருக்க ஆமாமா தேவகி சாப்பிட்டாளே ஒரு மாங்கனி ஆமா கண்டிப்பாக அந்த மாங்கனியினுடைய பெருமை என்னவென்று பாருங்கள் என்ன என்னம்மா புதுமை கிரிகை மல்லேதனிலே வாழோ கிரிகை மல்லேதனிலே வாழோ வாசர் புசிக்கும் கனி கிரிகை மல்லைதனிலே வாழோ கிரிகை மல்லைதனிலே வாழோ வாசல் புசிக்கும் கனி 12 வருட மட்டும் அவர் பண்புடனே தவமிருந்து போடு போடு 13 வருடத்திலே அந்த பரது வாசர் புஷிக்கும் கனி அந்த நல்ல மாங்கனியை அவன் அந்த நல்ல மாங்கனியை தேவகிக்கு தான் கொடுத்தாய் அந்த நல்ல மாங்கனியை அந்த நல்ல மாங்கனியை தேவகிக்கு தான் கொடுத்தாய் கிரிகை மலையிலே வாழக்கூடிய பரத்வாச முனிவன் ஆமாப்பா 12 வருடம் தவம் இருந்து விட்டு சரி 13ஆம் வருடத்திலே மாமரத்தின் கீழே வந்து கையை நீட்டுவார் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆமா மாமரத்திலே கனியானதில்லை தன்னுடைய ஊனக்கண்ணை முடி ஞானக்கண்ணால் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆடவன் பறித்து அதை 8 துண்டாக வகுந்து ஒரு பெண்மகளுக்கு புசிக்க கொடுப்பதை கண்ணிலே கண்டான் ஆமா மனதிற்குள் எண்ணுகின்றான்
12 வருடத்திற்கு ஒரு முறை உணவு என்று சொன்னால் அது ஒரு மாங்கனி அல்லவா? ஆமா. அந்த மாங்கனியை பறித்து கேவலம் ஒரு பெண்மகளுக்கு புசிக்க கொடுத்து விட்டாயே. அதானே உண்டவளுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் திட்டவட்டமாக உன்னுடைய தலையானது அறுபட சாபம் என்று சொல்லி சாபத்தை கொடுத்து விட்டாரா? அசரீர் வார்த்தையாக இந்த வார்த்தை கம்சனுடைய காதிலே கேட்கிறது. சரி. தேரை நிறுத்தினான். சரி. ஆமா. ஓட ஓடி வருகிறான் வெட்டிக் கொள்வதற்கு. ஆமாப்பா. சொல்லுகின்றார் வசுதேவர், ஆ, இவளை கொண்டு விடாதீர்கள். ஆமாப்பா. எங்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் உங்களிடமே தருகிறோம், அது சத்தியம். ஆகட்டும் என்று சொல்லி பாதாள சிறையில் கொண்டு அடைத்து வைத்தான். நாம் பாதாள சிறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் 6 குழந்தைகள் அடுத்தாக பெற்றெடுத்தாலாம் இந்த தேவி பெண்குடியானவள். 6 குழந்தைகளையும் கொண்டான் கம்சன். 6 குழந்தைகளும் கைலாசமலையில் பாவமலையாகவே வளர்ந்து வருகின்றது. பூமி பாரம் தாங்க முடியாமல் பூமாதேவி திருப்பார் கடலில் தன் அண்ணனிடத்தில் வந்து என்ன சொல்வாள் தெரியுமா? நிலமா சொல்லுகின்றார்கள். கண்ணே நிகரிய மாலே இடபடி நாராயணா ஜெகமினர் தோலசி தம்புராணி வருணனென்றோ வருணனென்றோ போட் போட் அண்ணனிடத்திலே வந்து சொல்லுகிறார், ஆமாம்மா. அண்ணா என்னம்மா? நீதான் பூமி பாரம் தீர்த்தருள அம்மா, வேண்டும். நான் பூமி பாரம் தீர்ப்பதற்கும் பாரத போர் முடிப்பதற்கும் ஆமா. தேவையுடைய வயிற்றில் 8வது குழந்தையாக அவதரிக்கப் போகின்றேன். நீங்கள் கலங்காமல் சென்று விடுங்கள். அப்படி என்று சொல்லி ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய பாம்பை 7வது குழந்தையாக அவதாரம் செய்துவிட்டு சரி. அதை தனித்து ரோகிணி வயிற்றிலே மாற்றிவிட்டு ஆமாம்மா. அங்கே பலராமனாக பிறந்து வளர்ந்து வருகிறார். எங்கப்பா? 8வது குழந்தையாக என் பெருமாள் எப்படி அவதாரம் செய்கிறார் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா? சென்றிருக்க திரு நடுமால் தெய்வகையால் சென்றிருக்க திரு நடுமால் தேவகையால் திருவயிற்றில் பாலரை போலங்கமெல்லாம் உருவாகி அன்னுகுட்டபாலரை போலங்கமெல்லாம் அருளாகி விட்டு கம்சனோட வெளிவந்தார். அவள் மனை தன்னை விட்டு கம்சனோட திருமல் வந்தால் அவனுடனே தொழுது அவர் முகம் பார்த்து சொல்வார். அவனுடனே தொழுது அவர் முகம் பார்த்து சொல்வார். மாட்டானை விரட்டி வந்து ஜனிக்க வந்த பிள்ளை ஏ மாட்டானை விருந்து வந்த ஜனிக்க வந்த பிள்ளை தன்னை பிள்ளை பெரியமுடன் நீராட்டி பெற்றெடுத்த பிள்ளை தன்னை பெரிய முடல் நீராட்டி சங்கரை போல் மொழி பேசி தமிழ் வல்ல விளையாடி சங்கரை போல் வெளி பேசி தமிழ்ந்து மிளந்த விளையாடி தங்கை தெய்வகியை புறங்காலால் தள்ளி விட்டான். தங்க தேவகியை புறங்காலால் சிலை துதைத்தான். பாதாள சிறையதிலே அடைத்தானே தெய்வகியை. பாதாள சிறையத்திலே அடைத்தானே தெய்வகியை. சிறையில் இருந்த தெய்வகியால் புலம்பி அழுதிடுவாளே. என்ன புலம்பிய தெய்வகியாளோ புலம்பிய தெய்வகியாளோ நாளையிலே பிரமாவோ இருக்கிற நாளையிலே பிரமாவோ பெருமாள் பிறந்த பெருமாள் பிறக்கிற போர்தான் எந்தம்மை சிந்தை மகிழ்ந்து வந்தது எந்தம்மை சிந்தை மகிழ்ந்து தேவி தன்னை அழைத்து தேவி தன்னை அழைத்து சமுடன் பிரமாவோ புகழ்வார். சம்பிட பிரமாவே சொல்வார். ஜனயோகம் நாடியோரையோ யோகம் தனாட்டிலோ பேரையோ கண்மயக்கின்ற பேரையோ கண்மயக்கின்றார். மொழி கேட்டு நிதிரா தேவி மொழி கேட்டு நித்திர தேவி ஆரோ தொழிலாள் அவள் நடு மயக்க ஆரும் துயிலெழுப்பாமலே செய்தார். புத்தியுடைய பொழுது மடைத்து புத்தியுடைய பொழுது மடைய உலோகம் எங்கும் இருள் வந்த போது உலோகம் எங்கும் இருள் வந்த போதே செல்வ திருவோண நட்சத்திரத்தில் செல்வ திருவோண நட்சத்திரத்தில் ராகவியின் பெருமாள் சுவாமி வந்து பிறந்திடுவாரே. மயிலாளுட புகழிடமாக மயிலாளுட புகழிடமாக ஆர்வன பெருமாள் பிறந்தார் எனவே பெருமாள் பிறந்தார் எனவே நடைபெறவார் குறவைகள் பாட நல்ல மன்னவார் குறவைகள் பாட
ஆரிரேரி ஆரிரேரி ஆராரோ ஆரிரேரி ஆராரோ ஐயா சத்திரரோ சூரியரோ ஆனவர்கள் ஆயிரமோ ஆராரோ அந்த பால்கடலில் பள்ளி கொண்ட மாலோ அச்சுதரோ பள்ளி கொண்ட பச்சை மாலோ எங்களையா ஆடரவில் பள்ளி கொண்ட மாலோ ஆரணரோ ஹரிஹரியாரோ ஹரிஹரியாரோ அந்த கோனார் பெற்றெடுத்த